நெல்லையில் காங்கிரஸ் நிர்வாகி மரணத்தில் மர்ம முடிச்சுகள் அவிழாத சூழலில் பட்டப்பகலில் மற்றொரு படுகொலை நடந்துள்ளது. அதிலும் குற்றவாளிகளை பிடிக்க முடியாமல் காவல்துறையினர் திணறி வருகின்றனர். இச்சூழலில் நெல்லை மாவட்டம் இன்று கொலைக்களமாக மாறியுள்ளதா? அப்படித்தான் அதிர்ச்சி தகவலை சொல்கிறது RTI. என்னவென்று பார்க்கலாம். நான்காண்டுகளில் 240 கொலைகள், சிறார் உட்பட 887 பேர் கைது. நெல்லை மாவட்டத்தில் கடந்த 4 ஆண்டுகளில் நடந்த கோரச் சம்பவங்களை எடுத்துரைக்கும் புள்ளி விவரங்கள் இவை. கடந்த 2 நாட்களில் நடந்த கொலைகள் மாவட்டத்தையே அதிர வைக்க, கடந்த ஆண்டுகளில் எத்தனை கொலைகள் நடந்துள்ளன, எத்தனை பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர், முன்விரோத கொலைகள் எத்தனை, ஆணவ கொலைகள், சாதிய கொலைகள் எவை போன்ற தகவல்களை வழங்குமாறு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் நெல்லை மாநகர காவல்துறைக்கு விண்ணப்பித்திருந்தார் நமது செய்தியாளர் மருதுபாண்டி. கிடைத்த பதில்கள் நெஞ்சை பதற வைக்கின்றன. நெல்லை நகர் பகுதியில் 58 கொலைகள், புறநகர் பகுதியில் 182 கொலைகள் என மொத்தம் 240 கொலைகள் நடந்துள்ளது தெரிய வந்துள்ளது. இதில் பெருவாரியானவை முன்விரோதம் காரணமாக நடந்தவை. 45 கொலைகள் முன்விரோதம் காரணமாக நடந்துள்ளன. 16 சாதிய கொலைகளோடு ஒரு ஆணவ கொலையும் நடந்துள்ளது. கொலை வழக்குகளில் தொடர்புடையதாக 887 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் 335 பேர் குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். கொலை வழக்கில் தொடர்புடையவர்களில் 7 பேர் தலைமறைவாக உள்ளனர் என காவல்துறை தெரிவிக்கிறது. பொதுவாக கொலை வழக்குகளில் 25 வயதுக்கு உட்பட்டவர்களே அதிக அளவில் கைது செய்யப்பட்டுள்ளதும் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் 48 பேர் சிறார் என்பது இன்னும் அதிர்ச்சி அளிக்கும் தகவல். சரி, இந்த குற்றங்கள் மேலும் நடக்காமல் இருக்க என்னதான் வழி? 2015 முதல் 2023 வரை 8 ஆண்டுகளில் சமூக நீதி தொடர்பாக 78 கூட்டங்களை நடத்தி இருப்பதாக சொல்கிறது மாவட்ட காவல்துறை. இதுபோன்று மாநகர காவல்துறை 45 கூட்டங்களை நடத்தி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளி மற்றும் கல்லூரிகளில் இடைநிற்றல் செய்தவர்களே இதுபோன்ற கொலை குற்றங்களில் அதிகம் தொடர்புடையவர்களாக உள்ளனர். தென்னகத்தின் ஆக்ஸ்போர்டாக கருதப்படும் நெல்லையில் கல்வி சேவை இன்னும் அதிகம் தேவைப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நாராயணமூர்த்தியுடன் செய்தியாளர் மருதுபாண்டி.